வெங்கடேசன் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கிறோம் சொன்னார். அவன் என்ன திருடன் போடுறான், இத்தின் வருஷத்துக்கு திருடன் போடுறான். அது நான் இப்போ ப்ரெஸ் எல்லாம் இருக்குது, நம்ம என்ன பண்ண ஏது பண்ணி என்னால் ஓப்பனாக பேச முடியல. அவர் இதில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் தலைவர்கள் சொன்னாங்க. ஆனால் அவர் வேணுமே இன்னைக்கு மார்ச் அளவுக்கு சொல்லாமல் வெளியே போயிருக்கிறார். அவர் இந்த புறக்கணித்தனால நான் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சு அவர் எப்போ இந்த கூட்டத்தில் மன்னிப்பு கேட்கிறாரோ அப்போ நான் நிகழ்ச்சி வரேன்னு சொல்லிட்டு இப்படியே அந்த வேட்பாளருக்கு எல்லாமே நம்ம பிரிச்சு போட்டு வேலை செஞ்சோம். அந்த வேட்பாளர் என்ன பண்ணாரு, இருக்கிறவங்க தொகுதியில் வந்திருக்கிறீங்க, வெறும் அவங்க பையனை வச்சுட்டு அவங்க பையனுடைய ஃப்ரெண்டுங்க இவங்களை வச்சுட்டு போய் தேர்தல் வேலையை பார்க்குறாரு. நான் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கிறதில்ல, செலவு குரங்குல போய் கொடுக்கும்போது மட்டும் அதுக்கு மட்டும் அவர் கரெக்டாக இருப்பார். மீ நேரத்தில் அவர் கண்டே பிடிக்க முடியாது. மீதி எல்லாமே அவங்க யாரை கேட்டாலும் எங்களுக்கு தெரியல, அவங்க பையன் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு, எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு எல்லாமே தெரியலன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அவருக்கு நிலவு போச்சு. ஆனால் அவர் வீண் படி இன்னைக்கு 3 நாளைக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே கோச்சியார் பேசுகிறவங்ககிட்ட பேசினாரு, நானும் பேசினேன். அவர் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நடக்கிற கூட்டத்தில் வெங்கடேசன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கிறோம் சொன்னார். அவர் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு சொன்னார். திரும்ப ராத்திரி துணை செயலாளர் பேசுறாரு, தம்பி அவங்க வருவார் தம்பி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு துணைச்செயலாளர், அவங்க பேசுவார் கூட்டத்துக்கு வருவார்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட அதை தெரியப்படுத்தினேன். தலைமையில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு, அதாவது அவர் கூட்டத்துக்கு இங்க பயணமா, ஏன்னா அவர் சோசியல் மீடியா போட்டார். இது நம்ம கட்சிக்காருக்கு தெரிஞ்சா போதும், அவன் என்ன திருடன் போடுறான், இத்தின் வருஷத்துக்கு திருடன் போடுறான். அது நான் இப்போ ப்ரெஸ் எல்லாம் இருக்குது, நம்ம என்ன பண்ண ஏது பண்ணி என்னால் ஓப்பனாக பேச முடியல. நான் பொதுச்செயலாளர்கிட்ட தெளிவாக பேச அவரும் தெளிவாக அவனுக்கு சொல்லியிருக்காரு, அவன் தெளிவுபடுத்தி அனுப்பியிருக்காரு. ஆனால் தான் தோண்டித்தனமா அவனுக்கு நம்ம ஒரு கட்சியில் முன்னே அடிப்படையிலிருந்து பார்த்தா அந்த அம்மாவுடைய காலத்துல அது கட்சிக்கெல்லாம் செலவெல்லாம் பண்ணியிருக்காப்புல, ஓரளவுக்கு கட்சியில் ஈடுபாடு இருக்காருந்தா அவர் ரெக்கமெண்ட் பரிந்துரை பண்ணணும். அவர் அதுக்கு தான் பரிந்துரை பண்ணி அவருக்கு சரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எல்லாமே சொன்னாங்க. மதியழகன் சொன்னாப்புல, ஜோதியார் சொன்னாப்புல, கலாத்த மடி சொன்னாப்புல, அங்கே இருக்கக்கூடிய டெல்லி பாபு சொன்னாப்புல, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்துருங்க, அவங்களால முடியலைன்னா வேற யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், சரி அவங்க முடியும் நான் பண்ணிடுறேன், நான் என்னால் பண்ண முடியும், 15 கோடி ரூபாயும் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் உத்தரவாதம் கொடுத்தாரு. சரி அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் சீட்டு வாங்குற வெள்ள எல்லாமே பண்ணால் அதுக்கு பின்னாடி அவருக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. அவர் அந்த விலைக்கு வெளியில் போயிட்டார். கட்சிக்கு அப்பாற்பட்டு அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. ஆக இந்த அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அவர் இதில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் தலைவர்கள் சொன்னாங்க. ஆனால் அவர் வேணுமே இன்னைக்கு மார்ச் அளவுக்கு சொல்லாமல் வெளியில் போயிருக்கிறார். ஆக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை எல்லாமே நம்ம என்னை பொறுத்தவரை மாவட்ட செயலாளருக்கு முழு ஒத்துழைப்பு என்றைக்கு உண்டு. என்னை பொறுத்தவரை பதவி ஆசைப்பட்டு எனக்கு புதிய அளவுக்கு இல்லை, ஏன்னா எல்லாம் நான் இந்த பொதுச்செயலாளர்களே சொல்றேன், முழுக்க தெரியும் கூட்ட பதவியெல்லாம் கூட ரிசைன் பண்ணியிருக்கேன். ஆக எனக்கு கட்சியில ஈடுபாடோட கட்சிக்கு பின்னாடி தான் நிற்பேன், கட்சி வேலை தான் எனக்கு செஞ்சிருப்பேன். கட்சியில் எங்கே பிரச்சனை எங்கே கூப்பிட்டாலும் வருவேன், நிகழ்ச்சிகளுக்கு போவேன். எனக்கு பதவிக்கு மாவட்ட செயலர் சப்போர்ட் பண்ணுவேன், மாவட்ட செயலர் சப்போர்ட் பண்ணுவேன். ஆக இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த கூட்டத்தில் அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும், மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சது தவறு, நான் சாந்தோடித்தனமாக பண்ண பேசிட்டேன்னு சொல்லணும்னு சொல்லி தலைமையில் சொல்லி அனுப்புனாங்க, மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அந்த கூட்டத்துக்கு அந்த வரல. ஆக இந்த கூட்டத்தில் அவர் வராததுனால, அவர் இந்த புறக்கணித்தனால நான் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சு அவர் எப்போ இந்த கூட்டத்தில் மன்னிப்பு கேட்கிறாரோ அப்போ நான் நிகழ்ச்சி வரேன்னு சொல்லிட்டு